பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிதியோன் என்ற ஒரு தேவ மனுஷன், அவருடைய நாட்களில் தேவன் அவருடைய பிரயாசத்து நிமித்தமாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அவர் சொல்கிறார், அந்த நாட்களில் பெரிய சோதனையான ஒரு காலம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா? கோதுமையை மீதியான கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் 11வது வசனத்தில். அது நிமித்தமாக கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகிறார். பரக்கிரம சாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டோடைய நாமத்திற்காக நம்முடைய குடும்பத்தை நாம் கவனிக்கும் போது, நம்முடைய சபையை நாம் கவனிக்கும் போது, நம்முடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை நாம் கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தரிசனங்கள் வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சொப்பனங்கள் வரும். அப்பா அம்மா பேச்சு, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் அப்பா அம்மா இருக்கும்போது அந்த அப்பா அம்மா பேச்சு கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த யாக்கோப்பு போனதுனால தான் அந்த இடத்துல பூமிக்கு வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். உனக்கு சொன்னதை செய்வதை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணிக்கிறார். இங்கே தரிசனத்தை பார்க்கிறோம். அங்கே தூங்கும்போது சொப்பனம் வருகிறது, இங்கே விழித்திருக்கிறார், தரிசனத்தில் கர்த்தர் இடைப்படுகிறார், பரக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அங்கே பாருங்களேன், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சம்மதை பொறுத்தன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற, அவருடைய கிருபைக்கு விரோதமாக இருக்கிற, ஆண்டோடைய அபிஷேகத்துக்கு விரோதமாக இருக்கிற, அவருடைய வரங்கள் வல்லமைகள் கனிகள் ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற யாரெல்லாம் அப்படிப்பட்ட காட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக, அந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நம்மை அர்ப்பணித்து ஆலயத்திற்கு சமீபங்களுக்கு நம்ம பாதுகாக்கும் போது தரிசனம் உண்டாகும், தரிசனம் உண்டாகும். அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லிக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். என் அன்பு சகோதரன் சகோதரியே, உங்களுக்கு ஒரு உன்னதமான பலன் இருக்கிறது. அருமையான எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? அவர்கள் தனிமையில் ஜெபித்தது, தனிமையில் உபவாசம் பண்ணினது, தனிமையில் கண்ணீர் வெடித்து அந்நிய பாஷையுடன் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடினது. கர்த்தர் எதையும் மீட்டு வைக்கவில்லை. காலம் வந்தது. அந்த காலங்கள் வரும்போது யாரெல்லாம் உண்மையாக உத்தமமாக அவருடைய சமூகத்தில் அந்த ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடினார்களோ அவர்களுக்கு உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீயே மீதியான ரட்சிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்திட்டு இருக்கிறார், இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசுதமாக இருக்கீங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய பலன் உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது. ஆண்டோடைய அன்பு வார்த்தைக்காக ஏக்கத்தோடு நீங்கள் சபையில் இருக்க ஜனங்களை, உங்கள் குடும்பத்தை பிரயாசப்பட்டு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தரிசனங்களும் வரும், உங்களுக்கு பலனும் வரும். நீங்கள் தான் ரட்சிக்கப்படுவதற்கு, அநேக ஜனங்களை ஆண்டோடைய அன்புக்கு நடத்துவதற்கு, கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. கர்த்தர் சொல்கிறாரு, சகோதரனே சகோதரியே, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்க இந்த அபிஷேகத்தோட போ, உனக்கு இருக்க இந்த வல்லமையோட போ, உனக்கு இருக்க இந்த வரங்களோட போ. கர்த்தர் மீதியானதை பார்த்து கொள்வார். அன்பு தெய்வம் மீதியானதை பார்த்து கொள்வார். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு குறைச்சல் வராதுங்க, நீங்கள் நிறைவான ஆசுவத்தை சூழ்ந்து கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லி இந்த வார்த்தை கிதியோனுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் உடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை ஜனங்களுக்கும் நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர், இப்பொழுது செய்ய போகிறீர். மன சோர்வோடும் கலக்கத்தோடும்
எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும், உள்ளங்களிலும், வேலை ஸ்தலங்களிலும், அவருடைய பிஸ்னஸ்களிலும், அவருடைய தேவைகளிலும் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடப்போ நான் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்துக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.